الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் இரண்டாவது நாளில் அமர்ந்திருக்கிறோம். மனக்குழப்பத்தை பொறுத்தவரை இஸ்லாம் மிக தெளிவாக அதனுடைய தீர்வுகளை வழங்கி இருப்பதாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். கத் ஜாஅத்துக்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும், உங்களுக்கு உங்களுடைய இறைவனிடமிருந்து அறிவுரை வந்திருக்கிறது. வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களிலே மனங்களிலே இருக்கக்கூடிய நோய்களுக்கு நிவாரணமும் இந்த குர்ஆனிலே இருக்கிறது. ரெண்டு விஷயம் குர்ஆனில் இருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். ஒன்னு, அறிவுரைகள், எந்த மாதிரியான வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற அறிவுரைகள், கொள்கை, வணக்க வழிபாடு போன்றவையும் இருக்கிறது. வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்கள்ல இருக்கக்கூடிய விஷயத்திற்குரிய நிவாரணமும் இந்த குர்ஆனிலே இருக்கிறது. அதெல்லாம் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொந்தம் கொண்டாடுகிறான். வஹுதம் வரஹ்மத்தன் லில் முஃமினீன், மூமின்களுக்கு அருளும் இதில் இருக்கிறது, மூமின்களுக்கு நேர்வழியும் இதில் இருக்கிறது என்று குர்ஆனிலே இருக்கக்கூடியதை அல்லாஹ் பட்டியலிடும் பொழுது 4 விஷயத்தை சொல்லுகிறான். ஒன்னு அறிவுரை, இன்னொன்னு நேர்வழி, இன்னொன்னு அருள். நமக்கு தேவையான தலைப்பு அதில் இருக்கிறது. வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், மனநோய்களுக்கு நிவாரணம் இருக்கிறது, மனக்குழப்பத்திற்கு நிவாரணத்தையும் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் அப்படிங்கிற நம்மளா இல்லாத ஒன்ற குர்ஆன்ல இல்லாத திணிச்சுலாம் சொல்லல, அல்லாஹ்வே சொல்றான். மனக்குழப்பத்துக்கு இங்கதான் தீர்வு என்கிட்ட தான் இருக்குது, படைச்ச எனக்கு தான் அது தெரியும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது 10வது அத்தியாயத்தில் 57வது வசனத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல யஷ்ஃபி சுதூர கௌமின் முஃமினீன், மூமின்களுடைய உள்ளங்களை உள்ளங்களுடைய நோய்களுக்கு இந்த குர்ஆன் நிவாரணத்தை வழங்குகிறது. இந்த குர்ஆன் உள்ளங்களுக்கும் நோய் நிவாரணம் தருகிறது என்று 9வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொந்தம் கொண்டாடுகிறான். அப்ப இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும், அதனுடைய போதனைகளை பொறுத்த வரைக்கும் வெறுமனே வணக்க வழிபாடுகள் நின்று விடாமல் மனிதன் மனதை ஸ்டெடியாக, உறுதியாக, சரியாக வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும் என்பதையும் சொல்லித்தரக்கூடிய மார்க்கம் இது. இதை நம்ம முதல்ல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இது எப்படி இஸ்லாம் இதுக்கு தீர்வு தருது என்றால், அதை ஒரு வரியிலையும் சொல்லிடலாம். ஒரே வரியில ஒட்டுமொத்தமான மனக்குழப்பத்திற்கு தீர்வு ஒரு வரியிலும் சொல்லிடலாம். அதை விரிவாக விளக்கமாக நம்ம எல்லா நாளும் பார்க்க இருக்கிறோம். ஒரு வரியில சொல்வதாக இருந்தால் என்ன, இஸ்லாம் இந்த மனக்குழப்பத்திற்கு சொல்லக்கூடிய தீர்வு உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளுதல். அது ஒண்ணுதான் தீர்வு. மனக்குழப்பத்திற்குரிய தீர்வு என்னன்னு கேட்டா, எல்லாத்தையும் எது எதுவாக இருக்கிறதோ அதை அப்படி நீங்கள் புரிந்து கொண்டு பழகிவிட்டீர்களே ஆனால் அதுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைத்து விடும், உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் வராது என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒத்த வரியில் உள்ள விவரம். அது உள்ளதை உள்ளபடி புரிகிறது எப்படி? இப்ப நமக்கு அல்லாஹ் 5 புலன்களை தந்திருக்கிறான். எல்லா உயிரினங்களுக்கும் 5 புலன் இருப்பது போல மனிதனுக்கு 5 புலன் இருக்கிறது. பார்க்கிற புலன்னா எதன் மூலமெல்லாம் நம்ம விஷயத்தை அறிந்து கொள்வோமோ அப்படியான ஒரு சக்தி 5 இருக்கிற. பார்த்து நம்ம சிலதை அறிந்து கொள்கிறோம், கேட்டு சிலதை அறிந்து கொள்கிறோம், மூக்கால் முகர்ந்து நறுமணங்கள், துர்வாடைகள் இதுகளை அறிந்து கொள்கிறோம், நாக்கால் சுவைத்து இனிப்பு, கசப்பு போன்ற அந்த சுவைகளை அறிந்து கொள்கிறோம். அதே போல உடல் ஒட்டுமொத்த உடம்புலையும் ஏதாவது தீண்டுமையானால், படுமையானால், அது இன்னது ஏதோ நம்ம மேல படுது, எறும்பு ஊறுது, யார அடிக்கிறாங்க, யார குத்துறாங்கன்னு கண்டுபிடிச்சு கொள்கிறோம். ஒட்டுமொத்த உடம்பு முதுகுக்கு பின்னாடி ஒரு எறும்பு ஓடுனா கூட அதை பார்க்காம அந்த உடம்பு சொல்லுது என்னமோ ஓடுது. அப்ப தொட்டு அறிதல். அப்ப பார்த்து அறிதல் கண்ணை கொண்டு செய்கிறோம், கேட்டு அறிதல் காதை கொண்டு செய்கிறோம், முகர்ந்து அறிதல் அது மூக்கை கொண்டு செய்கிறோம், சுவைத்து அறிதல்
அது நாக்கை கொண்டு செய்கிறோம். அது மாதிரி தொட்டு அறிதல் ஒட்டுமொத்த உடம்பு, நகத்தையும் முடியையும் தவிர ஒட்டுமொத்த உடம்பு முழுவதும் இந்த தொட்டு அறியக்கூடிய தன்மை இருக்கிறது. முடிக்கலாம் கிடையாது, முடிய தூங்கிட்டு வச்சுட்டா ஒண்ணும் தெரியாது, வலிக்காது. ஏன்னா அதுல அந்த ரத்த ஓட்டம் கிடையாது, தொட்டு அறியக்கூடிய தன்மை கிடையாது. அப்ப இந்த மாதிரி இந்த 5 விஷயங்கள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். எல்லா ஜீவன்களுக்கும் இது அல்லாஹ் தந்திருக்கிறான். 6வதாக நமக்கு மட்டும்தான் மனசுன்னு ஒண்ணு தந்திருக்கிறான். 5 அறிவுகள் ஆடு மாடு கண்ணால பாக்குது, காதால கேக்குது. நமக்கு செய்யற இந்த எல்லா விஷயங்களுமே 5ம் எல்லா ஜீவன்களுக்கு இருந்தாலும் நமக்கு மாத்திரம் அந்த மூளையில் அல்லாஹ் ஒரு வித்தியாசமான சில புரோகிராம்களை பண்ணி அவற்றிலிருந்து ஒரு சிறப்பு தகுதியை தந்திருக்கிறான். அந்த சிறப்பு தகுதி என்ன? அந்த மூளையில 2 செக்ஷன் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒன்னு உணர்வு பூர்வமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை, இன்னொன்னு அலசி ஆராய்ந்து லாஜிக்காக முடிவெடுக்கக்கூடிய தன்மை. இந்த 2 தன்மை நமக்குள்ள இருக்கிறது. மூளையில 2 விசேஷமாக ஆடு மாடுகளுக்கு இல்லாத, வேற ஜீவன்களுக்கு இல்லாத 2 தன்மைகள் நமக்கு மாத்திரம் என்ன செய்யறான்? இறைவன் தந்திருக்கிறான். ஒன்னு என்னது? ஆசைப்படுவது, ஒரு பொருளை விரும்புவது. இதுக்கு ஏதாவது லாஜிக் சொல்ல இயலுமா? நீங்க உங்க பிள்ளையை விரும்புறீங்க, அதுக்கு என்ன லாஜிக்? ஒண்ணும் கிடையாது. நீங்க பெற்ற பிள்ளைகளை ஒரு பிள்ளையை விரும்புறீங்க, ஒரு பிள்ளையை வெறுக்கிறீங்க. இதுக்கு ஏதாவது லாஜிக் சொல்ல இயலுமா? நமக்கு தெரியாது, ஏன் விரும்புறோம் நமக்கே தெரியாது. நம்ம 2ஐயும் இன்னும் சொல்ல போனா தருதலையை விரும்புவாங்க, நல்ல பிள்ளைய வெறுப்பாங்க. ஒரு குடும்பத்துல நல்ல பிள்ளையா இருப்பான், அவனை யாருக்கும் பிடிக்காது. உன்னான பேர் கெட்டவனப்ப அவன் அந்த அம்மாவுக்கு பிடிக்கும். இதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியாது. அது உணர்வு பூர்வமாக அப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தன்மை நம்முடைய மூளையில் இருக்கிறது. இன்னொரு செக்ஷன் என்னன்னு கேட்டா, எதா இருந்தாலும் இதனுடைய உண்மை நிலை என்ன என்று சிந்தித்து ஆராய்ந்து அது லாஜிக்கு ஒரு தர்க்க ரீதியாக உட்படுத்தி அதில் சரியானதை கண்டுபிடிக்கிறது. அப்படி பார்த்தா நம்ம 7 அறிவுன்னு சொல்லணும். 6 அறிவு இல்லாம எத்தனை அறிவு இருக்கிறது? 5 புலன்களை கொண்ட ஒரு அறிவு இருக்கிறது. நம்முடைய ஆசை, எதையெல்லாம் உணர்வு பூர்வமாக நம்ம ஆசைப்படுகிறோமோ அதன்படியும் நம்ம இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அது போக இந்த 6ஐயும் எது கட்டுப்படுத்துது? சிந்தனை என்பது கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. அது எப்படி கட்டுப்படுத்துது? இப்ப நீங்க சூரியனை பாக்குறீங்க, கண்ணால பாக்குறீங்களா? அதனுடைய சைஸ் என்ன? கண்ணால பார்த்தா என்ன சைஸ்? அது ஒரு சப்பாத்தி சைஸ், அவ்வளவுதான். கண்ணால பார்த்தா எவ்வளவு பெருசா தெரியுது? கண் நமக்கு சொல்லுகிறது ஒரு சப்பாத்தி சைஸ்ல அது இருக்குன்னு சொல்லிட்டு. கண்ணு சொன்னவன மூளை ஏத்துக்கிறதா? கிடையாது. இது தூரமா இருக்கனால இப்படி தெரியுது. கண்ணு சொல்லுது இதனுடைய அளவு சப்பாத்தி. மூளை என்ன செய்ய, சிந்திக்கிற திறன் என்ன பண்ணுதுன்னா அதை கரெக்ட் சிந்தித்து பார்த்து உள்ளது உள்ளபடி விளங்குறதுதான். கண்ணால பார்த்து அப்படி நம்பினா குழம்பு போயிடுறான், காதால கேட்டதுன்னா அப்படி நம்பினா குழம்பு போயிடுறான். அப்ப எதனால குழப்பம் வருதுன்னு கேட்டா, என்ன உள்ளது அது உள்ளபடி விளங்கக்கூடிய தன்மை இதுல வைத்திருக்கிறான், மூளையில ஒரு செக்ஷன்ல வைத்திருக்கிறான். அப்ப இந்த சூரியனை நம்ம பார்க்கிறோம், நம்ம கண்ணு சொல்ற முடிவுக்கு மாற்றமாக வேற ஒரு முடிவை நம்ம எடுத்து அதான் சரின்னு நினைக்கிறோம். கண்ணு சொல்லுது என்ன சொல்லுது? அது இந்த சைஸுக்கு தான் இருக்குது என்று சொல்கிறது. நீங்க இருக்கக்கூடிய இந்த பூமி இருக்குது இல்லையா, இந்த பூமியை பற்றி உங்க உடம்பு என்ன சொல்லுது? உங்க பாடியில தொட்டறியக்கூடிய தன்மை இருக்குதுல்ல, ஆடுற மாதிரி காட்டுதா? நடந்துதா? சுத்துற மாதிரி தெரியுதா? உங்களுக்கு சொல்ற மாதிரி தெரியுதா? பூமியில உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, பூமி ஆடுற மாதிரி உங்களுக்கு தெரியல, அது சுத்துற மாதிரி தெரியல. சொல்ல போனா தலைகீழ கூட இருக்கலாம், உருண்டையா தானே பூமி இருக்கு. இங்க இருந்து அவனை பார்த்து அவன் தலைகீழ இருக்கிறான், அவன் உங்களை பார்த்தா நீங்க தலைகீழ இருக்கிறீங்க. எவனுக்காச்சும் நம்ம தலைகீழ ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம்னு தெரியுதா? யாராவது பூமியில வாழக்கூடிய இந்த பரப்புல இருக்கிறவனா இருக்கட்டும், இதுக்கு நேர ஆப்போசிட் சைடுல அமெரிக்காவில் இருக்கிறவனா இருக்கட்டும், 2 பேரும் எப்படி நினைக்கிறோம்? இப்படிதான் இருக்கிற நினைக்கிறோம். நம்மளும் இப்படி உட்கார்ந்து நினைச்சிட்டு இருக்கிறோம், அவன் என்ன செய்யறான்? இப்படித்தான் உட்கார்ந்து நினைக்கிறான். எவனும் தலைகீழ நினைக்க மாட்டேங்கிறான். ஆனா இங்க இருந்து கற்பனை பண்ணி பாருங்க, அமெரிக்கா எப்படி இருக்கிறான்? இங்க இருந்து பாத்தீங்கன்னா தலைகீழ இருக்கிறான். அமெரிக்காக்காரன் இந்த பூமி இப்படி இருந்தா இப்ப நம்ம இப்படி இருக்கிறோம், அவன் இப்படி இருக்கிறான். அப்ப எப்படி இருக்கிறான்? உருண்டையான பூமியில அவன் தலைகீழ இருக்கிறான். அவன் உங்களை பத்தி தலைகீழ அவன் நினைப்பான். அவன் என்னமோ நேரம் இருக்கிற மாதிரியே நீங்க தலைகீழ உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவன் நினைக்குவான். அப்ப இந்த பூமியில நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், இதுலதான் வாழ்றோம். இதை பற்றி நம்ம கண்ணு சொல்றது ஒரு செய்தியாக இருக்கிறது, நம்ம காது சொல்றது ஒரு செய்தியாக இருக்கிறது, நம்ம ஒட்டுமொத்த உடம்பு சொல்வது ஒரு செய்தியாக இருக்கிறது. மூளை வேற செய்தியை சொல்லுது கிடையாது. இது 1000 மைல் வேகத்துல, ஒரு மணிக்கு 1000 மைல் வேகத்துல சுத்துது, சுழலுது, தன்னைத்தானே சுத்தமும் செய்கிறது,
சூரியனை சுத்தி வருகிறது, உனக்கு தெரியலங்கிற இல்லைன்னு சொல்லாத என்று அந்த உண்மை விவரங்களை கண்ட உடனே கண்ணு சொன்னது அப்படி நம்பாம, நம்ம உடம்பு சொன்னது அப்படி நம்பாம, சுத்துற நமக்கு தெரியல, உடம்புக்கு தெரியல, அறிவுக்கு தெரியுது. இந்த பூமி சுத்துற உடம்புக்கு தெரியல. இல்ல, ஒரு பொருள்ல இருந்து உங்களை சுத்திட்டு என்ன செய்வீங்க, ஒரு குளோப் மாதிரி செஞ்சு, இந்த பில்டிங் அளவுக்கு செஞ்சு அது மாதிரி ஒருத்தன் உட்கார வச்சு சுத்தி விட்டா என்ன ஆகும்? அப்படி இருக்கணுமா? அப்படிதான் தெரியல உங்களுக்கு. சுத்தினா நடக்கணுமா இல்லையா? சுத்தினா விழுந்துருவீங்க. உழுவாட்டா கூட இட்ரிக்கு பிடிச்சி கட்டி வச்சுட்டா கூட சுத்துறது அவனுக்கு தெரியும். நம்ம சுத்துறோங்கிற அவனுக்கு என்ன செய்யும் தெரியும். ரங்கராட்டனத்துல போனீங்கன்னா தெரியுதா இல்லையா? அது சுத்தி காட்டுறான், அப்படி சுத்துறான், அப்படி போறான, தலையில போற மாதிரி தெரியுதா இல்லையா? ஏன் தெரியல? அப்ப நம்மள்ட்ட மூளை என்ன செய்யுதுன்னு கேட்டா, பார்த்ததெல்லாம் அப்படி நம்பாது, கேட்கறதெல்லாம் அப்படி நம்பாது, உடம்புக்கு தென்படுறதெல்லாம் அப்படி என்ன செய்யாது, நம்பாது. அது என்ன செய்யும், எடை போட்டு பார்த்து இது இதான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஒருத்தன் ஜுரம் வந்துருச்சு, ஜுரம் வரும்போது அவனுக்கு 45 டிகிரி வெப்பம் இருந்தா கூட குளிர், அவனுக்கு உடம்பு என்ன செய்யுது, குளிருதுன்னு சொல்லுது. மூளை என்ன சொல்லுது, டெம்பரேச்சர்லாம் கரெக்ட் தானே இருக்குது, உன் பாடியில வீக்கா இருக்குது, அதனால உனக்கு இப்படி தெரியுது. நமக்கு அது புத்தி சொல்லுது. நம்ம உடம்பு சொல்லுது சாதாரணமாக ஒரு 40 டிகிரினா கடுமையான வெப்பம். சில குளிர்ஜலம் அடிக்கக்கூடியவனுக்கு பாத்தீங்கன்னா 40 டிகிரில குளிர்ற மாதிரி இந்த உடம்பு தான் அவனுக்கு சொல்லுது. குளிர உடம்பு தானே உணருது. இப்படி நடுங்கிறான், என்னடா குளிருங்கிறான். நமக்கு ஏசி தேவைப்படுது, ஃபேன் தேவைப்படுது, அதே இடத்துல உட்காந்து எனக்கு குளிருங்கிறான். அப்ப இப்படி முரண்பாடா வரக்கூடிய நேரத்தில் சிந்தனை என்ன பண்ணுது, அனலைஸ் பண்ணி நம்மள்ட்ட ஒரு கோளாறு இருக்கிறது, நம்ம இப்ப நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம், இந்த நோயின் காரணமாக நமக்கு தாறுமாறா காட்டுகிறது, டெம்பரேச்சர் இருந்தா இருக்குது, இந்த வெப்பமானி வச்சிருக்கிறோம், அது 40 தான் காட்டுது, 20 காட்டல, 20 காட்டினா குளிர் ஒத்துக்கலாம், 40 காட்டினா எப்படி குளிர்னு சொல்றது? 40 டிகிரி ஒரு கடுமையான வெப்ப காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அந்த குளிர்ஜனம் வந்திருக்குது. அவனும் வழங்குறான். யார் வழங்குறா? அவன் உடம்பு சொல்லி குளிர்னு சொல்லி டெம்பரேச்சர் குளிர்லன்னு ஒத்துக்கிறாங்க. எனக்கு குளிர்ற மாதிரி தெரியுதே தவிர டெம்பரேச்சர் அதே தான் இருக்கிறது. அப்ப என்ன விளங்குறோம், இந்த மூளை என்பதுல உள்ள ஒரு செக்ஷன் கண்ணால பார்க்கறதையும் கரெக்ட் பண்ணுது, காதால கேட்கறதையும் கரெக்ட் பண்ணுகிறது, உடம்பு சொல்ற செய்தியையும் என்ன செய்கிறது. சில நேரத்தில் என்ன செய்வான், இனிப்பானது கசக்குமா இல்லையா? உங்களுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னு சொன்னா சோறு கசக்குதா இல்லையா? அப்ப நாக்கு உங்களுக்கு என்ன செய்தி சொல்லுது, கசக்கு இருந்தது. ஆனா உங்க மூளை ஒத்துக்கிறதா? இல்ல, சோறு கசக்காது. நாக்கு சொல்லுது சோறு கசக்குது, உங்க மூளை என்ன சொல்லுது, சோறு கசக்காது, இன்னைக்கு கசக்குது, இது எப்பவும் கசக்காது. சோத்துல கசப்பு இல்ல, நாக்குல ஒரு கோளாறு ஏற்பட்டிருக்கு, ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கிறது, அதனால தப்பா நமக்கு மெசேஜ் தருதுன்னு கண்டுபிடிக்கிறதுல. அப்ப நாக்கு சொல்றதை அனலைஸ் பண்ணி இது தப்பு அப்படிங்கிறோம். மூக்கும் தப்பா சொல்லுமே, மூக்கு என்ன செய்யும், அந்த வாசனைகளை தப்பு தப்பா நமக்கு சொல்லும். மூக்கு ஜலதோஷ நேரத்தில் என்ன செய்யும், பயங்கரமா எல்லா மூக்கு பத்துவான், இவ்வாறு உட்கார்ந்து இருப்பான். எல்லாரும் பயங்கரமா மூக்க பொத்தக்கூடிய அளவுக்கு ஒரு வாடை வரும். இவனுக்கு ஜலதோஷம் வந்துருச்சுன்னு வைங்க, இவனுக்கு அது மெசேஜ் வராது, ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். அப்ப தப்பா செய்தி தருது நமக்கு. அப்ப நம்ம கண்ணு அனைத்தையும் சரியாக தருவது இல்லை, நம்முடைய காது அனைத்தையும் சரியாக நமக்கு தருவது இல்லை, நம்முடைய உடம்பு முழுவதும் உள்ள ஸ்பரிசம் தொட்டு உணரக்கூடிய சக்தி நமக்கு அனைத்தையும் சரியாக தருவது இல்லை, நம்முடைய மூக்கு அனைத்தையும் சரியாக நமக்கு தருவது இல்லை, நம்முடைய நாக்கு அனைத்தையும் சரியாக தருவது இல்லை, சரியானதையும் தவறானதையும் கலந்து தருகிறது. அப்ப மூளை என்ன செய்கிறது, இது யோசித்து எடை போட்டு பார்த்து ஒப்பிட்டு பார்த்து இதுல எது கரெக்ட், இதுல எந்த அளவுக்கு ஆட் பண்ணணும், எந்த அளவுக்கு மைனஸ் பண்ணணும் கண்டுபிடிக்கிறா இல்லையா? இந்த மூளை இந்த புலன்கள் மூலமா வரக்கூடிய செய்தியில எவ்வளவு சேர்த்துக்கிறனா, எவ்வளவு கழிச்சுக்கிறனா, இது எவ்வளவு கழிச்சு நமக்கு தருகிறது, எவ்வளவு கூட்டி தருகிறது என்று பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை அந்த மூளைக்கு எல்லாம் தந்திருக்கிறான் ஒரு செக்ஷனுக்கு. அந்த மூளையிலேயே நம்ம ஆசைப்படுறோம். இந்த ஆசைப்படுறத பாருங்க, ஒருத்தன் போதை பொருள் சாப்பிடணும்னு ஆசைப்படுறான், அதுவும் இந்த மூளை தான் செய்யுது. மூளையில் உள்ள ஒரு செக்ஷன் என்ன செய்யறான், 6வது செக்ஷனாக இருக்கக்கூடியது போதை பொருள் சாப்பிடணும்னு ஆசைப்படுறான், பீடி குடிக்கணும், சிகரெட் குடிக்கணும்னு ஆசைப்படுறான். இது அந்த ஆசை வந்தவன் அறிவு என்ன சொல்லுது, இல்ல செய்யாத, இது நல்லது இல்ல, இது தப்புன்னு அனலைஸ் பண்ணுது. அப்ப அங்க ஒரு போராட்டமே நடக்கிறது. நம்ம மூளைக்குள்ள 2 சக்தி இருந்து கொண்டு சிந்திக்கிற சக்தியும் உணர்வு பூர்வமாக அணுகக்கூடிய சக்தியும் ஆசைப்படக்கூடிய சக்தியும், அது ஆசையும் அறிவும் வைத்துக் கொள்ளுங்க, ஆசையும் அறிவும் சேர்ந்து கொண்டு மூளையில ஒரு பெரிய போராட்டமே நடக்கிறது.
ஆசை ஜெயித்து விட்டது என்று சொன்னால் கெட்ட செயலை அவன் செஞ்சிடறான். அறிவு ஜெயித்து விட்டது என்று சொன்னால் அவன் நல்ல செயலை செய்கிறான். இந்த அறிவு ஜெயிக்கும் பொழுது என்னவாகிறது, அவனுக்கு குழப்பம் ஏற்படா, கரெக்ட் பண்ணிருக்கு, அதையும் செய்கிறது. அதுல பெரும்பாலும் தோத்து போயிடுறாங்க. இந்த 5 விஷயத்துல கரெக்டா இருந்தா கூட இந்த 6வதாக வரக்கூடிய ஆசையை கட்டுப்படுத்துகிற விஷயத்துல மனிதன்ல நிறைய பேர் என்ன செய்யறான், அறிவை அது மிகைத்து அது ஜெயிச்சிருது. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது மாதிரியான ஒரு நேரங்கள்ல நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும், உள்ளது என்ன, இதுல எது சரியான விஷயம், இதை சரியான முறையில் அணுகக்கூடிய விதம் என்ன என்பதை புரிஞ்சுக்கணும். இது அல்லாஹ் கூட என்ன சொல்லி காட்டுறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னலி ஷைத்தானி லம்மத்தம் பீபுனி ஆதம். மனிதனுக்கு ஷைத்தானுடைய ஒரு ஆதிக்கமும் இருக்கிறது. ஒளில் மலக்கி லம்மத்தும், மலக்குக்கும் ஒரு ஆதிக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் 2 ஆதிக்கம் போட்டி நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த 5 புலனை விட்டுருங்க, 6வதாக இருக்கக்கூடிய இந்த அறிவு மூளைக்குள்ள 2 விஷயம் அடங்கி இருக்கிறது. ஒன்னு ஷைத்தான் தனமான ஒரு தூண்டுதல் இருந்து கொண்டிருக்கும், இன்னொன்னு மலக்குகள் சம்பந்தமான தூண்டுதலும் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப அம்மா லம்மத்து ஷைத்தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷைத்தானின் தீண்டுதல் என்னவென்று சொன்னால் ஃபையாதும் பிஷர்ரி வ தக்தீபுன் பில் ஹக்கி. ஷைத்தானுடைய வேலை என்னன்னு கேட்டா உண்மையை பொய்யாக்குறது, அதை உள்ளபடி இல்லாம ஆக்குறது வேலை. ஒரு தூண்டுதல் உள்ள இருந்து கொண்டே இருக்கிறது, அதனுடைய வேலை என்ன, பீடி கெட்டதுன்னு நல்லதுதான் அப்படின்னு சொல்லுது. புகைப்பிடித்த போதை பொருள் கெட்டதுன்னு அறிவு சொல்ல, அதெல்லாம் நல்லது, அதுல ஒரு நல்ல நிம்மதி கிடைக்கும், நல்ல தூக்கம் கிடைக்கும், கவலையை மறக்கலாம், ஜாலியா இருக்கலாம், என்ன செய்யும் அது சொல்லணும். அப்ப என்ன செய்யும் கேட்டா ஃபையாதும் பிஷர்ரி, கெட்டதை தூண்டி விடுவதும், தக்தீபுன் பில் ஹக்கி, உண்மையை பொய்யாக்குவது. உண்மையான ஒன்று இருக்கும் பொழுது அதை பொய்யாக்குவது, இது வறுமையானால் இது ஷைத்தான் அந்த ஒரு செக்ஷன், அது ஆசை, அந்த செக்ஷனுக்கு ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த செக்ஷனுக்கு இவன் கூடுதலாக முக்கியத்துவம் கொடுத்துட்டான்னு அர்த்தம். அம்மா லம்மத்துல் மலக்கி, மலக்குடைய தூண்டுதல் என்பது என்னவென்று சொன்னால் ஃபையாதும் பில் கைரி, நல்லதையே தூண்டும். நல்ல கூடு, வாரி வாரி வழங்கு, நல்ல காரியத்தை செய்யி, தான தர்மம் செய்யி, உண்மையை பேசு, இது பொதுநல சேவை செய்யி, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடு, இப்படி நல்ல விஷயங்களாகவே அது தூண்டிக்கொண்டே இருக்கும். தஸ்தீகும் பில் ஹக்கி, உண்மையை உண்மையாக ஆக்கும். அதான் உள்ளது உள்ளபடி புரியறதுன்னு சொன்னல, அப்படியான ஒரு தூண்டுதலும் இருக்கிறது. உள்ளதை ஏற்குமாறா புரியக்கூடிய ஒரு தூண்டுதலும் இருக்கிறது. உள்ளதை ஏற்குமாறா நீங்க புரிஞ்சீங்கன்னு சொன்னா அங்க ஷைத்தானுடைய ஆதிக்கத்தின் கீழ் நம்ம போய் கொண்டிருக்கிறோம் அர்த்தம். எது உள்ளதோ அது அப்படியே புரிந்து கொண்டீர்களே, ஆனால் இது மலக்குடைய ஆதிக்கம் கை மேல ஓங்குகிறது. மூளையில் உள்ள அந்த 2 செக்ஷன்ல மலக்குகளின் ஆதிக்கம் ஓங்குகிறது அர்த்தம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபமன் வஜத தாலிக, இந்த நிலையை ஒருத்தன் அடைந்தால், எந்த நிலையை, நல்லதையே தூண்டுது, அவன் எப்பவும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறான், உள்ளதை உள்ளதுன்னு ஒத்துக்கிறான். இந்த மாதிரி ஒரு நிலையை ஒருவன் அடைந்து விட்டானேயானால் அவன் அறிந்து கொள்ளட்டும், அன்னஹு மினல்லாஹ், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவனுக்கு கிடைத்த கிஃப்ட் என்று என்ன செய்தேன், அதை விளங்கிக் கொள்ளட்டும். ஃபல்யஹ்மதில்லாஹ், அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளட்டும். நல்ல காரியம் செய்யணும், நமக்கு தூண்டுதல் வருதுன்னு வைங்க, அல்லையில கொடுக்கணும், தான தர்மம் செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும், நல்ல விஷயமா வருது. இது நமக்கு அல்லாஹ் நமக்கு கைடு பண்றான். அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் மலக்குகளுடைய கைடுல என்ன செய்யறோம், நம்ம மூளை அவங்களுக்கு கட்டுப்பட்டு போய் கொண்டு இருக்கிறது விளங்கிக்கிறங்க. அல்லாஹ் ஒமன் வஜதல் உஹ்ரா, அந்த நிலையை நீங்கள் அடைந்தீர்கள். எந்த நிலை, எப்ப பார்த்தாலும் தப்பு செய்யணும்னே தூண்டுது, நல்லது செய்யணுங்கிறது அமைச்சிட்டு அது மேல ஓங்குகிறது. அப்படி இருக்குமையானால் ஃபல்யதஅவ்வது பில்லாஹி மினஷ் ஷைத்தான், அல்லாஹ்விடத்திலே ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக திருமதியில 2914வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. இதுல என்ன விளங்குறோம், 5 புலன்களை சரி செய்யறதோட மூளையில 2 செக்ஷன் இருக்கிறது. மூளையில 2 செக்ஷன் இருக்குங்கிறத நம்ம அனுபவத்திலையும் பார்க்கிறோம். ஆனா மற்ற மனோதத்துவ நிபுணர்கள் அவங்க எல்லாம் அதை பத்தி கண்டுக்கிற மாட்டாங்க, 6 அறிவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மனித மூளைக்குள்ள எத்தனை இருக்கு, 2 இருக்கு, நம்மளே பாக்குறோமா இல்லையா? நீங்களே ஒரு கெட்ட செயலை நீங்க செய்யறீங்க, அறிவு வேணாங்கிறது, உங்க ஆசை வேணுங்கிறது செய்யறீங்க. அப்ப நம்மகிட்ட 2 ஆதிக்கம் நம்ம இயங்கிக்கிட்டு மாட்டிக்கொண்டிருக்க நமக்கு தெரியுதா இல்லையா? அனுபவபூர்வமாக நம்ம எதை உணர்கிறோமோ அதை இஸ்லாம் என்ன செய்கிறது, அப்படியே மெய்ப்படுத்துகிற விதமாக நமக்கு பேசுகிறது. அப்ப உங்களுக்குள்ள 2 மூளையில் 2 சக்திக்கு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது.
அந்த ரெண்டு சக்தியை போட்டி எதுல நடக்குது என்று கேட்டால், உள்ளத உள்ளபடி ஏத்துக்க என்று சொல்லக்கூடியது ஒரு சக்தி, உள்ளத பொய்யாக நம்பு, உண்மையை உள்ளபடி நம்பாம வேற மாதிரி நம்பு என்று சொல்லக்கூடிய இன்னொரு சக்தி. அதான் மனக்குழப்பம். அனைத்து மனக்குழப்பங்களை நீங்க பார்த்தீர்களே, ஆனால் இந்த தக்தீபுன் பில் ஹக்கி, உண்மையை பொய்யாக்கக்கூடிய தன்மை அதுக்குள்ள அடங்கி இருக்கும். அதை சிந்தித்து பார்த்தீர்களே, ஆனால் ஓ இப்ப இந்த விஷயம் தானா விளங்கிறோம். அப்ப சில உதாரணங்கள் வழியாக ஒவ்வொரு மனநோய்க்கும் சொல்லி அதுல உள்ளத உள்ளபடி எப்படி புரிந்து கொள்வது என்பதை சொல்லும் பொழுது உங்களுக்கு டெவலப் ஆகிக்கணும். எந்த மாதிரி மனநிலை வந்தாலும் உடனே அப்படி நிப்பாடி என்ன செய்யணும், இதுல எது உள்ளது, உள்ளத உள்ளபடி எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த பயிற்சி நம்ம எடுத்துட்டு வைங்க. எந்த மனோதத்துவ டாக்டரும் தேவை கிடையாது. நம்மை நாமளே என்ன செஞ்சு கொள்ளலாம், சரி செய்து கொள்ளலாம். அப்ப இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த உள்ளத உள்ளபடி செய்வது என்பதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கொள்வோம் என்றால், புரிந்து கொள்வதற்காக வேண்டி மறுமை மூமின்கள் மாத்திரம் சந்திக்கக்கூடிய, முஸ்லிம்களுக்கு மட்டும் ஏற்படக்கூடிய ஒரு குழப்பம் சொன்னோம் இல்லையா. உதாரணத்துக்கு முன்னா எடுத்து பார்க்க போறோம். எல்லா வியாபாரத்திலிருந்து, பொருளாதாரத்திலிருந்து, குடும்ப வாழ்க்கையிலிருந்து எல்லா விஷயங்களுக்கு தீர்வை ஒண்ணுன்னா பிரிச்சு பிரிச்சு பார்க்க போறோம். அதுல முதலாவது நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால் ஈமான்ல ஏற்படுற குழப்பம். ஃபர்ஸ்ட் நம்மளை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னது, ஈமான்ல ஏற்படுற குழப்பம். மூமின்களுக்கு இதுதான் பெரிய குழப்பம். வேற வேற விஷயங்களை எல்லாம் விட நம்ம சரியான ஈமான் இல்லையோ, நம்ம அல்லாஹ்வை நம்பலையோ, நமக்கு மறுமை பத்தி நம்பிக்கை இல்லையோ, நம்ம சொர்க்கம் நடக்கணும் வாயில தான் பேசுறோமோ, அது இருந்தால் எப்படி நடக்கணும் அப்படி நடக்கலையோ, நம்ம ஃபெயில் ஆகிடுவோமோ, அல்ல நரகத்துல போட்டுருவானோ, நம்ம தேரவே மாட்டோமோ என்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை தான் ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய பிரச்சனை. காசு போன அந்த மனக்குழப்பத்தை விட இந்த ஒரு மனக்குழப்பத்தை என்ன செய்யணும், நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கொள்ளணும். என்ன எடுத்துக்கொள்ளணும், இப்ப இறைவனை நம்புறோம். நம்ம யாரா இறைவனை பார்த்தோமா, யாரும் பார்க்கல. சொர்க்கத்தை நம்புறோம், யாரா சொர்க்கத்தை பார்த்தோமா, ஒருத்தரும் பார்க்கல. நரகத்தை நம்புறோம், அது யாரா பார்த்தோமா, ஒருத்தரும் பார்க்கல. அப்ப நம்ம நம்பக்கூடிய மறுமை நாள் ஒண்ணு இருக்குன்னு நம்புறோம். செத்து போன அளவுக்கு திரும்ப எல்லாம் உசுராக்குமாண்டு, அது போய் நம்ம யாரா பார்த்தோமா அப்படின்னு பார்க்கல. அல்ல விசாரிப்பான், விசாரிச்சு செத்து போன அளவுக்கு மறுபடியும் உயிராக்கி விசாரிப்பான்ங்கிறோம், அதை நம்ம பார்த்தோமா பார்க்கல. ஒரு இறை தூதர் வழியாக இது வந்தது என்கிற அடிப்படையில் நம்ம நம்பும் பொழுது அதுல உள்ள யதார்த்தம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் 100% நம்பிக்கை இருக்காது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, நமக்கு என்னமோ வீக் இருக்குன்னு நினைக்கிறீங்க. அதன் மூலமா என்ன சொல்ல வர்றீங்கன்னா, நமக்கு தான் இப்படி இருக்குது, மத்தவங்க எல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க. ஒரு பயான் பண்றாருல, ஈமான்ல சாப்பிடுற ஆட்டம் கூட இருக்காது அவருக்கு. அவர் 20 வருஷமா தாவா காலத்தில் இருக்கிறார்ல, அவர் எப்படிப்பட்ட உறுதியான ஆளு, நமக்கு தான் இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க. அது உள்ளபடி வழங்கக்கூடிய தன்மை இல்லை. படைச்ச இறைவனிடம் இருந்து வந்த வழிமுறை என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, யாத்தி ஷைத்தான் அஹதக்கும், உங்கள்ட்ட ஷைத்தான் வருவான், வந்து என்ன செய்வான்னா, யகூலு மன் ஹலக கதா, மன் ஹலக கதா, உள்ளுக்குள்ள வந்து என்ன செய்யும், ஒரு யோசனை வரும், இந்த பூமியை படைச்சது யாரு, அல்லாஹ். வானத்தை படைச்சது யாரு, இப்படி வரும், அல்லாஹ் படைச்சான், இதை படைச்சான். அப்படி பார்க்க பார்க்க பெரும்பான்மை பார்க்க வருமா, இப்படியே போய் எங்க போயிரும்னா, அப்ப அல்லாஹ் யார் படைச்சான்னு வந்துடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஷைத்தான் வருவான், வந்து என்ன செய்வான்னு கேட்டா, மன் ஹலக கதா, இதை படைச்சவன் யாரு, அதை படைச்சவன் யாருன்னு கேட்பான். ஹத்தா யகூலு மன் ஹலக ரப்பக, அப்ப நான் அல்லாஹ் யார் படைச்சிருப்பா, இந்த பூமியை யார் படைச்சான், அதை படைச்சான், அதை படைச்சான், அப்ப அல்லாஹ் யார் படைச்சா என்று வந்துருவான். ஃபைதா பலகஹு, அப்படி ஒரு நிலை ஒருத்தனுக்கு வந்தால், யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே என்ன வருது உங்களுக்கு, அல்லாஹ் படைச்சது. இது பயங்கரமான விஷயம் தானே. அல்லாஹ் படைச்சது யாருன்னு ஒருத்தனுக்கு சந்தேகம் வந்தா அது பெரியுமானா, அவன் மூமினா இருக்க முடியுமா? அல்லாஹ் ஒருத்தன் படைச்சிட்டு அவன் அல்லாஹ் வருவானே. அப்ப அல்லாஹ்வை படைத்தது யாருங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருதுன்னு வைங்க. கேள்வி வந்தோன்னு இப்படி குழம்பு, ஆஹா இப்படி வந்துருச்சே என்று நம்ம குழம்ப கூடாது. இது நிறைய பேருக்கு வரும். இஸ்லாம் என்ன சொல்ல, யதார்த்தம் உள்ளபடி சொல்றது, உன்னை படைச்சது இப்படித்தான் படைச்சிருக்கு, எல்லாருக்கும் வரும். டெய்லி வராட்டா கூட என்னைக்காவது ஒரு நாள் இது வராதவன் இருக்க மாட்டான். அல்லாஹ் படைச்சது ஏன்னா நம்ம அல்லாஹ் பார்க்கல, நம்முடைய ஒரு நம்பிக்கை அடிப்படையில் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது 100% ஆழப்பதிந்த அந்த நம்பிக்கையா இருக்குமா என்றால் யாருக்கும் இருக்காது. யாருக்கும் இருக்காது. அல்லாஹ் சொல்றாங்க, இப்படி ஒரு நிலை உங்களுக்கு அடைந்தால், ஃபைதா பலகஹு, இந்த ஒரு நிலை அடைந்தால், ஃபல் யஸ்தஈது பில்லாஹ், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்ல அப்படியே மாறிடும். அதாவது தீர்வு. இப்படி சொல்லிட்டே இருக்கிறோமா, அல்லாஹ் படைச்ச யாருன்னு அந்த எண்ணத்துக்கு வந்த உடனே
அந்த மனக்குழப்பத்தை வெட்டுறதுக்கு வழி என்ன? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் சொல்லுங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோங்கிறது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது. அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம், நீங்களே பார்க்கலாம். இந்த மாதிரி யாருக்காவது அது படிச்சா இப்படி வரும்பொழுதெல்லாம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் சொல்லி பழகி கொண்டிருந்தீர்களே, ஆனால் ஒரு நாளைக்கு 100 தடவை வந்துச்சுன்னு வைங்க, 100 தடவை அவுது பில்லா சொன்னீர்களே, ஆனால் அடுத்த நாளைக்கு 80 தடவை தான் இருக்கும். அதுக்கு அடுத்த நாளைக்கு 60 தடவை தான் அந்த எண்ணம் வரும். அதுக்கு அடுத்த நாளைக்கு 40 தடவை தான் வரும். இந்த கணக்கு படி இல்ல, ஒரு குறைகிறதுக்காக சொல்றேன். அதுக்கு அடுத்த நாளைக்கு என்ன வரும்? இந்த மாதிரி 20 தடவை தான் வரும். அப்புறம் பார்த்தா வாரத்துக்கு ஒருக்க கூட வராது. அப்புறமேலுக்கு என்னைக்காவது ரேராக தப்பிக்கலாது. அது மாதிரியான நிலைக்கு இந்த அதிகமா இந்த மாதிரி குழப்பம் வந்துகிட்டே இருக்குமே. ஆனால் அல்லாஹ் பத்தி ஏதாவது டவுட்டோ, சொர்க்கத்தை பத்தி டவுட்டோ, இருக்குதா இல்லையா, சொர்க்கம் இருக்குமா இல்லாம இருக்குமே, இல்ல இருக்கத்தான் இல்ல இருக்காது, இப்படிங்கிற மாதிரி குழம்புறீங்கன்னு வைங்க, உடனே அதை டெவலப் பண்ணி கொண்டு போயிடாம பிரேக் போடுறது என்ன? எந்த அல்லாஹ் விஷயத்தில் குழப்பம் வருகிறதோ, எந்த ஷைத்தான் இந்த குழப்பத்தை ஏற்படுத்துகிறானோ, அந்த ஷைத்தானிடமிருந்து இறைவா என்னை காப்பாத்து, நீ தான் என்னை காப்பாற்றணும் என்று சொல்லிவிட்டீர்களே, ஆனால் உடனே விலகிவிடும். அந்த சிந்தனை போயிடும். ஆனா வராமையெல்லாம் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் இது வருது நீங்க நினைச்சிடாதீங்க. இது மாதிரி எல்லாத்தையும் ஷைத்தான் வருவான். ஈமான்ல சந்தேகத்தை உண்டாக்குவான். ஈமான்ல 100% அசைக்க முடியாத அளவுல ஒருத்தர் இருப்பார் நீங்க நினைத்தீர்களே, ஆனால் அது உள்ளது உள்ளபடி விளங்கக்கூடிய தன்மை இல்ல. அப்படி ஒருவரும் இருக்க மாட்டார்கள். உலகத்தில் இருக்கிற ஒருவர் கூட என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டார்கள் என்று அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஷைத்தான் இப்படி சொல்லுவான், சில பேர்கிட்ட சொல்ல மாட்டான்லாம் சொல்ல கிடையாது. இது புகாரியில 3276வது ஹதீஸில் நீங்கள் இதை பார்க்கலாம். அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சில சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வர்றாங்க. சஹாபாக்கள் வர்றாங்க. நம்மளுக்கெல்லாம் ஈமான பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப பேசுற யாருக்கு? சஹாபாக்கள் வர்றாங்க. வந்து என்ன செய்யறாங்கன்னா, இப்ப சஅலூஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கறாங்க, இன்னா நஜிது ஃபீ அன்ஃபுஸினா, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள் உள்ளங்களிலே நாங்கள் சில நேரங்களில் சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம். என்ன மாதிரி பிரச்சனை? மாயத்தாலம அகதுனா ஐயத்தக்கல்லம பிஹி, அதை பேசுறதுக்கே பயமா இருக்கிறது. அப்படி சில எண்ணங்கள் வருகிறது. அதாவது ஷிர்கான என்ன வருது சொல்றாங்க. என்ன வருது? அல்லாஹ் இருக்கிறானா, அல்லாஹ் நம்மளை படைச்சானா, அல்லாஹ் யார் படைச்சா, அல்லாஹ் இப்படி உண்டாயிருப்பான், எந்த வருஷத்துல அல்லாஹ் உண்டான, அதுக்கு முந்தைய யார் இருந்தா, இப்படி எல்லாருக்கும் இருக்குத்தனமா நமக்கு என்ன செய்யும், சில விஷயங்கள் வரும். அப்படி வரும்போது வாயால சொல்வதற்கு எங்களுக்கு பயமா இருக்கிறது. சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களுடைய உள்ளங்களில் சில எண்ணங்கள் ஏற்படுகிறது, அதை நாங்கள் பேசுறதுக்கு என்ன செய்யறோம், நாங்க பயங்கரமான ஒரு பாவமாக இருக்கிறோம். என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அதை வாய் திறந்து எங்களுக்கு சொல்ல முடியல. அந்த மாதிரி எங்கள் மனசுக்குள்ள சில ஊசலாட்டங்கள் வருகிறதுன்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அவகது வஜத்துமுஹு, நிஜமாகவே அப்படி உங்களுக்கு வருகிறதான்னு கேட்கிறாங்க. அதாவது சில நேரங்கள்ல ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட்டு சொர்க்கம் இருக்கா நரகம் இருக்கா சைத்தான் அப்படி மாதிரி வருதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வாய் திறந்து சொல்வதற்கு நீங்களே பயப்படக்கூடிய ஒரு நிலைமை நிஜமாகவே உங்களுக்கு வந்ததான்னு கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆமா 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 அப்படித்தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ராக்க சரிஹுல் ஈமான், இதான் பச்சை ஈமான், இதான் இவ்வளவுதான் இப்படித்தான் இருக்குன்ட்டாங்க. ஈமான் இதான் ராக்க சரிஹுல் ஈமான், தெளிவான ஈமான இதுதான். இது இந்த மாதிரி பல எண்ணங்கள் வருவதும் வாயால பேசுவதற்கு பயப்படுறீங்களா, அதான் ஈமான். வராம இருக்கிறது ஈமான் கிடையாது. வரலன்னு சொல்ல போய் சொல்றான். ஒரு என்ன செய்யறான், நாங்க எப்படி தெரியுமா, நாங்கெல்லாம் இறைவன் ஒன்றி போய் மகான்கள், அந்த மேட்டரே கிடையாது. என்ன கிடையாது, பொய் சொல்லி ஏமாத்துறோம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய தன்மை ஏற்படாத ஒருத்தனும் உலகத்தில் இல்லை. சஹாபாக்கள் என்ன கேட்கிறாங்க, அந்த மாதிரி வந்துருச்சுன்னா வந்தா தான் ஈமான், சரியான ஈமான். என்ன சில எண்ணங்கள் வரணும், மாறி இதை பேசவே கூடாது, இது எப்படி வாயால மொழிகிறது, பயமும் வரணும். அப்படி வறுமையானால் சரிஹுல் ஈமான், இதுதான் பச்சையான தெல்ல தெளிவான ஈமான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 188வது ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி வாயால் மொழிவதற்கு கூட அஞ்சக்கூடிய வகையில் நம்முடைய உள்ளங்கள்ல இறைவனை பற்றி மறுமையை பற்றி குழப்பம் வறுமையானால் அதுக்கு தீர்வு என்ன? இது எல்லாருக்கும் வருது என்பதுதான் தீர்வு. யாருக்காவது யாருக்காவது வராட்டி நம்ம அடைய முயற்சி பண்ணலாம். எல்லாருமே இப்படித்தான் இருப்பாண்டா, அது எப்படி மீள முடியும், அது எப்படி ஜெயிக்க முடியும்? உள்ளது உள்ளபடிங்கிறது தானே மேட்டர். உள்ளது உள்ளபடி என்ன அர்த்தம்? இப்ப இப்படித்தான் நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்மளை படைச்ச இறைவன் இந்த அளவில் தான் நம்மளை படைச்சிருக்கிறோம். நம்ம குற்றம் வராது.
100% அசைக்க முடியாம ஒரு ஒன்றை நம்ப கண்ணால பார்க்காத ஒன்றை நம்பும் வகையில் நம்முடைய உள்ளத்தை எல்லாம் படைக்கல. ஒரு 75, 80, 90ங்கிற அளவுல தான் படைத்திருக்கிறான். அதுக்கு ஏற்றவாறு அப்படி சின்ன சின்ன தடுமாற்றங்கள், சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் என்று சொன்னால் நம்ம மறுமை பாழாயிரும் நினைச்சிடக்கூடாது. என்ன செய்யணும்? ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். இன்னொரு வழியை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபமன் வஜத மின் ஸாலிக ஷையன், இந்த மாதிரி ஒரு நிலையை ஒருவன் அடைந்தானேயானால் ஃபல்யகுல் ஆமன்து பில்லாஹ். ஒரு புகாரில வர ஹதீஸ்ல ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள்ங்கறாங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய 190வது ஹதீஸ்ல, முஸ்லிம்ல சொல்லக்கூடிய நம்பர்கள் தமிழில் வெளியான புத்தகத்தில் உள்ள நம்பருக்கு சின்ன வித்தியாசம் இருக்கும். இது சாப்ட்வேர்ல உள்ள நம்பர் ஒரு 5 நம்பர் 10 நம்பர் முன்ன பின்ன இருக்கும். சரியா? 190ல பாதி இல்லைன்ற கூடாது. 180லயே 200 இருக்கும். சரியா? 190ல என்ன இருக்குன்னு கேட்டா ஃபல்யகுல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நான் நம்புறேன்னு சொல்லு. ஷைத்தான் இப்படி ஒரு ஊசலாட்டத்தை, ஒரு குழப்பத்தை நமக்கு ஏற்படுத்தினால் உடனே என்ன செய்யணும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிவிட்டு ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை நம்புறேன் இப்படி சொல்லிட்டா அவ்வளவு முடிஞ்சு வச்சுக்கிறார். அப்புறமே நெருங்க மாட்டான். இப்படி ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துட்டு நீங்க வரவே மாட்டான். வருவான், நீங்க அவன் இழுப்புக்கெல்லாம் போனா தான் வருவான். சிரிப்பிட்டீங்கன்னு வைங்க, அவுது பில்லாஹி மினஷ், பெரிய இடத்துல பாதுகாப்பு தேடிட்டீங்கன்னு சொன்னா ஓட்டு எடுத்துருவான். ஆஹா, இவன் சொந்த பலத்தை கொண்டு நம்மளை எதிர்க்காம பெரிய ஆளை கூப்பிட்டான், அல்லாஹ் கூப்பிட்டுட்டான், இவனை எதிர்த்து நமக்கு நிக்க இயலாதுன்னு ஓடிடுவான் ஷைத்தான். அப்ப ஷைத்தானை ஓட்டுவதற்கு என்ன செய்யணும் என்று கேட்டால், அவுது பில்லாஹி இந்த மாதிரி என்ன வராமல் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அதுதான் ஈமான் என்று நம்ப வேண்டும். அப்படி இருப்பவன் தான் மூமின் என்று நம்ப வேண்டும். அதை வாயால முடிஞ்சிடக்கூடாது, யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது. அப்படி சில டவுட்டுகள் வந்தா என்ன செய்யணும்? ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடிக்கொண்டு ஆமன்து பில்லாஹ், அல்லது அல்லாஹ்வை நம்பினேன், அரபில சொல்ல தெரியாட்டி அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு சஹாபி கேட்கிறாங்க, இது முஸ்லிம்ல இருக்கிறது. ஒரு மனிதர் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாரு. என்ன செய்யறாரு? அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன அஹதனா யஜிது ஃபீ நஃப்ஸிஹி யஅருது பிஷ்ஷைஇல் அய்யகுன ஹுமமத்தன் அஹப்பு இலைஹி மின் அன் யதகல்லம பிஹி. எங்க மனசுல சில எண்ணங்கள் வருகிறது. அந்த எண்ணங்களை நாங்கள் பேசுவதை விட கரிக்கட்டையாக எரிந்து சாம்பலா போய் கரிக்கட்டையாக நாங்கள் மாறிவிடுவது எங்களுக்கு பிரியமானதா இருக்கிறது. அதை வாயால சொல்றதை விட எரிஞ்சு நாசமா போயிடலாம், அடுப்பு கரியா மாறிடலாம் என்று பயப்படும் அளவுக்கு எங்களுக்கு என்ன இருக்கிறது? ஒரு மனசில் ஒரு எண்ணம் வருகிறது அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீ எல்லாம் மூமினா? அப்படிதான் கேட்பாங்க. இந்த போலி சாமியாரா இருந்தாங்கன்னு சொன்னா அவனுக்கு ஈமான் இருக்காது, அவன் சொல்லக்கூடிய அவனுக்கு நம்பிக்கை இருக்காது. என்ன சொல்லுவான்? நீ எல்லாம் பக்குவப்படவில்லை, எங்கள் அளவுக்கு நீ வந்த பிறகு எல்லாம் வரும், நீ அப்படின்னு ஏமாத்துவாங்க. இத சொன்னவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர்ங்கறாங்க. இவர் சொன்ன டேஞ்சரான விஷயம் சொல்றாரு. சில எண்ணங்கள் வருகிறது, அதை சொல்வதை விட கரியா போயிடலாம், எரிஞ்சு செத்து போயிடலாம், செத்து போனா கூட பரவாயில்லை, வாயினால சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு எங்களுக்கு பயங்கரமான அல்லாஹ் பத்தின விஷயம் தான், அது ஈமான பத்தின விஷயம் தான். அப்படி வருகின்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்கன்னா 3 தடவை அல்லாஹ் அக்பர்ங்கறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் பெரிய பயங்கரமான சந்தோஷமான விஷயத்தை சொல்லுவோம். அல்லாஹ் அக்பர் எப்ப சொல்லுவோம்? ஒரு வெற்றிக்கு சொல்லுவோம், ஒரு எழுச்சியை காட்டுவதற்கு சொல்லுவோம். அந்த மாதிரியான விஷயத்தை சொல்றதுக்கு எப்படி அல்லாஹ் அக்பர் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி 3 முறை என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த கைதஹு இலல் வஸ்வஸா, ஷைத்தானுடைய சூழ்ச்சியை வாயால் மொழிந்து விடாமல் உள் மனசுக்குள்ளேயே அல்லாஹ் ஆக்கி வைத்து விட்டானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஷைத்தான் இப்படி எண்ணத்தை போடுறான், போட்டு கூட வாயினால சொல்ல மாட்டேங்கிறான்ல, மனசுக்குள்ள அமுங்கி கிடக்கிறது. இதை சொல்றதுக்கு பயப்படுற அளவுக்கு இருக்கிறான்ல, இதுக்கு அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஷைத்தான் உன்னை ஜெயிக்கல, இத வாயினால எப்ப நீ மொழிஞ்சிட்டியோ அப்ப ஷைத்தான் உன்னை ஜெயிச்சுட்டான். மனசுக்குள்ள இந்த மாதிரி உனக்கு என்ன வறுமையானால் அது அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது உள்ளது, அது கவலைப்பட்டு சாகுவதற்குரியது இல்ல, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அக்பர் சொல்லிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாங்க. எதுக்காக வேண்டி? ஷைத்தானுக்கு இந்த வஸ்வஸாதான் ஏற்படுத்த முடிஞ்சே தவிர இவனை வாய் திறந்து அதை சொல்ல வைக்க முடியல. சொல்வதற்கு பயப்படுற அளவுக்கு அவனுடைய ஈமான் உறுதியாக இருக்கிறது. இந்த அவ்வளவு போதப்பட்ட என்ன வாங்கின ஈமான் என்பது சில கெட்ட எண்ணங்கள் அல்லாஹ்வை பற்றி ஈமானை பற்றி வறுமையானால்
வாய் திறந்து அதை சொல்லிடக்கூடாதுன்னு பயப்படுறீங்களே, அது ஒண்ணு போதும். சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டு மாடி அல்லாஹ் இருக்கிறானா ஒரு டவுட்டா இருக்குப்பா, இந்த அடுத்தாலும் சொல்லிவிடக்கூடாது. அல்லாஹ் அவன் யார் படைச்சாண்டு அடிக்கடி யாவும் வந்துகிட்டே இருக்குன்னு யாரும் சொல்லிவிடாதீங்க. சொன்னீங்க உங்களை கவுத்திடுவான், மனக்குழப்பத்தை இன்னும் பல மடங்கு ஆக்கி விட்டுருவான், அதுக்கு ஒரு தாயத்து போட்டு தந்துருவான். அப்ப என்ன செய்யக்கூடாது, வாயை திறந்துடாது. இந்த மாதிரி என்ன வந்துச்சுன்னு சொன்னா உள்ளுக்குள்ள போட்டு புதைச்சி பெரிய இடத்துல கொண்டு ஒப்படைச்சிருங்க. யாரெல்லாம் உன்ட்ட ஒப்படைச்சிட்டேன், சைத்தான் என்னை வந்து இந்த மாதிரி கெடுக்கிறான், அவன்கிட்ட வந்து காப்பாத்து என்று சொல்லிவிட்டு ஆமன்து பில்லான்னு சொல்லுங்க. எப்படி மனக்குழப்ப தீர்வு பார்த்தீங்களா? இது எவ்வளவு எளிமையா இந்த மாதிரி ஈமான்ல குழப்பம் வரக்கூடிய நேரத்தில் எவ்வளவு அருமையான ஒரு வழிகாட்டுதலை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, சலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் கேட்கிறாரு, சுயிலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்வஸா, மனதில் ஏற்படக்கூடிய வஸ்வஸாவை பற்றி ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்றாரு, வஸ்வஸானா மனக்குழப்பம் என்று கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, தில்க மஹ்லுல் ஈமான், அதான் சுத்தமான ஈமான். எது இந்த வசுவசாங்கிறது வருது, அதுதான் என்னது சுத்தமான ஈமான். இப்படி சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன விளங்குறோம், எந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த ஒரு முஸ்லிமும் இந்த மாதிரி 100% ஒரு சம்சயமே இல்லாம, ஒரு சலனமே இல்லாம, ஒரு சின்ன ஒரு குழப்பமே வராம, அல்லாஹ் பத்தி சின்ன ஒரு இந்த மாதிரியான ஊசலாட்டம் வராம இருப்பானா என்றால் இருக்கவே முடியவே முடியாது என்ற தெள்ள தெளிவான ஒரு முடிவை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இதை நம்பினா உங்களுக்கு குழப்பம் வருமா? பெரிய பிரச்சனை. வாயினால் மட்டும் சொல்லிடாதீங்க. அதை விட இதெல்லாம் சஹாபாக்கள் மேட்ரு, நபிமார்களுக்கு முடியாதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களை விட்டுருங்க, சஹாபாக்கள் மனிதர்கள், அவங்களுக்கு அல்லாஹ்ட்ட வந்து வஹி கிடையாது, சிறந்த மனிதர்களா இருக்கலாம், அல்லாஹ்விடம் வந்து வஹி பாதுகாப்பு அவங்களுக்கு கிடையாது. ஆனால் நபிமார்களுக்கு என்ன வருது, இப்ப குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது. அது என்ன வசனம்னா 2வது அத்தியாயத்துல 260வது வசனம். அதுல என்ன செய்யறாங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்க, இது கால இப்ராஹிமு ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌத்தா, இறைவா இறந்தவர்களை நீ எப்படி ஹயாத்தாக்குகிறாய் அதை எனக்கு காட்டுங்கிறார். இப்ராஹிம் நபி என்ன செய்யறார், அல்லாஹ்விடத்துல நீ இறந்த ஆளை வந்து செத்து போனால உயிராக்க போற, நாங்கெல்லாம் செத்த பிறகு நீ உயிர் கொடுத்து எழுப்ப போற, அது ஓகே. எனக்கு என்ன ஆசையா இருக்குன்னு கேட்டா, செத்து போனால நீ எப்படி உயிராக்க வேண்டும் நான் அறிந்து கொள்ள ஆசைப்படுறேன், அதை எனக்கு கண் முன்னே காட்டுன்னு கேட்கிறார். ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌத்தா, மௌத்தாக்களை இறந்தவர்களை எப்படி நீ உயிராக்குவாய் என்று எனக்கு காட்டு. அல்லாஹ் கேட்கிறான், அவளும் தூமின், அப்ப உனக்கு ஈமான் இல்லையா? அவரே கேட்கிறாரு, அல்லாஹ்வை நம்பிட்டா இன்னும் எப்படி எப்படி ஆகுன்னு ஆயிட்டு போகுது, இவரே கேட்கிறாருங்கிற ஆகுண்டு ஆயிரணும் இல்லையா? ஆகுன்னு சொன்னா ஆயிரம் எப்படி உயிராக்குவான்னா அவனுக்கு என்ன ஒரு ஃபார்மாலிட்டியா இருக்குது அல்லாஹ்வுக்கு? அவன் நினைச்சா எப்படி உருவாக்குவான், ஒரு செல்லுல உருவாக்குவான், மனிதனை களிமண்ல உருட்டிக்கிட்டு படைச்சு உருவாக்குவான், ஒரு உத்தரவு போட்டு உருவாக்குவான், அவன் என்ன மாதிரி வேணாலும் உருவாக்குவான். ஆனால் இவர் யாரு, உலகத்தில் உள்ள மூமின்கள்லயே முதல் இடத்தில் உள்ளவர் யாருதான், இப்ராஹிம் நபி தான். உலகத்தில் உள்ள அத்தனை மூமின்களையும் ஃபர்ஸ்ட் இடத்தில் உள்ளவர்கள் யாரு, இப்ராஹிம் நபி. தொழுகையில் கூட உங்களை நம்ம எப்படி நினைவு கூர்றோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். இப்ராஹிம் நபிக்கு நீ அருள் புரிந்தது போல எங்க நபிக்கு அருள் புரிவாயான்னு கேட்கிறோம். எங்க கொண்டு வைக்கிறவங்க, நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு துஆ செய்யும் பொழுது கூட யாரை கம்பேர் பண்ணி கேட்கிறோம், கேட்க சொல்லி ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறாங்க. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் நீ பெரிய அருள் செஞ்சிருக்கிற, அந்த மாதிரி எங்க நபிக்கு நீ அருள் செய்வாயாக என்று நம்ம துஆ செய்கிறோம் என்று சொன்னால் இவருடைய நிலை என்ன? ரொம்ப உயர்ந்த ஸ்டேஜில் உள்ள ஆள் யாரு, இப்ராஹிம் நபி. மறுமை நாள்ல நம்ம எல்லாரும் நிர்வாணமாகத்தான் எழுப்பப்படுவோம், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நிர்வாணமாக. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, செருப்பணியாதவர்களாக, சுன்னத்து செய்யப்படாதவர்களாக, ஆடை அணியாதவர்களாக நீங்கள் எல்லாம் எழுப்பப்படுவீர்கள். அப்ப கூட ஆயிஷா நாயகி கேட்பாங்க, அப்ப நான் ஆணும் பெண்ணோட நிர்வாணமா இருந்தா வேற பல மாதிரி எண்ணங்கள்லாம் வருமே, அப்படி உள்ள நிலையாக அங்கே அவன் நப்சி நப்சின்னு இருப்பான், அங்க அதெல்லாம் வருமாங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அதிரடியான நிலையில் என்ன செய்யாது, அப்படிலாம் வராதுங்கிறாங்க. சொல்லிட்டு அவ்வளவு யுக்ஸா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முதல்ல எல்லாம் நிர்வாணமாக்கி டிரெஸ் கொடுப்பான் எல்லாத்துக்கும். எல்லாம் ஃபர்ஸ்ட் யாருக்கு, இங்க வா இப்ராஹிம் வா, உனக்கு தான் முதல்ல
இருக்கிற அத்தனை உம்மத்துகள்லையும் முதல்ல மறுமை நாள்ல ஆடை கொடுக்கிறது யாருக்கு? இப்ராஹிம். அவ்வளவு பெரிய இடத்துல அவர் மாதிரி ஒரு ஆள் கிடையாது. தவ் இன்னி ஜாயிலுக்கள் இன்னாசி இமாமா, மனித குலத்துக்கே உன்னை இமாமாக்கிட்டான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன செஞ்சான்? ரசூலுல்லாஹ்வுக்கு உத்தரவு என்ன போறான்? இத்தபி மில்லத்தை இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீ பின்பற்றுங்கிறான். அவரை எங்கேயோ கொண்டு இணைஞ்சிருக்கிறான் அல்லாஹ். அவ்வளவு இத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலாங்கிறான். இப்ராஹிமை தான் அல்லாஹ் வந்து ஃப்ரெண்ட் நண்பன் ஆக்கிட்டான். மனுஷன் போய் அல்லாஹ்வுக்கு நண்பனா இருக்க முடியுமா? அது பொருந்துமா? அவருக்கு மட்டும் அப்படி ஆக்கினான் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து எனக்கு நண்பர், ஹலீல், ஹலீலாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமான் எப்படி இருக்கும்? அவர் ஈமான் அளவுக்கு யாருக்காக இருக்குமா? இருக்காது. அவர் தான் கேட்கிறாரு, அல்லாஹ் என்ன செய்றாரு? இறைவா, நீ எப்படி உயிராக்குவ? செத்து போனால உயிராக்குவங்கிறிய, அது எப்படி? அப்ப அல்லாஹ் என்ன கேட்கிறான்? அவலம் தூமின், உனக்கு ஈமானே இல்லையா? அப்ப நம்பிக்கை இல்லையா உனக்கு அப்படிங்கிறாரு. அப்ப அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு? கால பலா, அதெல்லாம் இல்ல, ஈமான்ல இருக்கிறது. வலாக்கின் யஸ்மைன்ன கல்வி, என் உள்ளம் முழு அமைதி அடைய வேண்டும். அதாவது இருக்கு, உறுதியா இருக்குது, இருந்தாலும் அவரே சொல்றாரு, ஈமான் இருக்குது, இருந்தாலும் கல்பு கொஞ்சம் அமைதி அடையலைங்கிறாரு. இப்படித்தான் ஈமான் இருக்க முடியும். வணங்குதா? ஈமான் இருக்கு, ஆனால் எப்படி செய்வான்? சரி செய்வான், எப்படிதான் என்ன செய்யணும், எப்படி செய்வான், வந்தா என்ன செய்யணும், உடனே தெரியாது, செய்வான், கண்டிப்பா செய்வான், அல்லாஹ்க்கு முடியும் அப்படின்றதான் எல்லாருக்கும் ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர, அது அக்கு வேற ஆணி வேற எப்படி செய்வான் அறிந்து கொள்றதுங்கிற மேட்டருக்குலாம் இடம் கிடையாது. அப்படின்னு சொன்ன உடனே வலாக்கின் யஸ்மைன்ன கல்வி, என் உள்ளம் வந்து இன்னும் கொஞ்சம் அமைதி அடைவதற்கு தான் கேட்கிறேன். அப்பனா அமைதி இல்லைன்னு அர்த்தம். அந்த ஈமான்ல எல்லாமே இருக்குது, ஒரு குறையும் இல்லை அவருக்கு. அதனால ஹலீலா தேர்ந்தெடுத்தான். அவ்வளவுக்கு தான் குவாலிபிகேஷன் இருக்க முடியும். இந்த குவாலிபிகேஷன் வச்சு ஹலீலாக்க முடியுமா? இதுதான் கூடுதல. ஃபர்ஸ்டே இதான் முதல் தடவை என்னது? இவ்வளவுதான். அந்த இத்துமே நான் இருக்கேன் இல்லையா, முழு நிம்மதி 100%. அதுவும் வராது, யாருக்கும் வராது. எந்த மதத்தில் சொன்னாலும் சரி, அவ்வளவு எந்த சாமியார்கள் ஞானி சொன்னாலும் சரி, அப்படியான ஒரு நிலையை மனிதன் அடையவே முடியாது. இது வந்து குர்ஆன்ல 2:260 இருக்குது. இது மேட்ரு இல்ல. இவன் இப்ராஹிம் நபிக்கே சந்தேகங்கிறாங்க அப்படின்னு யாராவது கிளப்பி விட்டுற கூடாது. அத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? இந்த வசனத்தை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நஹ்னு அஹக்கு பிஷக்கி மின் இப்ராஹிம், இப்ராஹிம் நபிக்கே சந்தேகம் வந்திருக்கும், நம்ம எல்லாம் ஏமாத்துறோம்ங்கறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, நஹ்னு அஹக்கு பிஷக்கி மின் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விட நம்ம சந்தேகம் வந்தால் நம்ம அதிக தகுதி உள்ள ஆட்கைய அவருக்கு நெருங்க முடியுமா? நம்ம ஆனாலப்பட்ட அவருக்கு இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு எதுல சொல்றாங்க? இது கால ரப்பி அரிணி கைபத்துகையில் மௌத்தா, இறந்தவரை எப்படி உயிராக்குவான்னு கேட்டார, அப்ப அவருக்கு வந்த சந்தேகம் வந்திருக்கும் பொழுது நமக்குள்ள ஏமாத்துறோம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நானும் அப்படித்தாங்கிறாங்க. இப்ராஹிம் நபி அப்படித்தான், நானும் அப்படித்தான். நான் அப்படின்னு இல்ல, அவருக்கு வந்து எனக்கு இன்னும் நல்லா வரலாம். அவர் தான் ஹலீல், அவர் தான் முதலிடம், அவர் மார்க்கத்தை நான் பின்பற்றுறேன் அப்படின்னு அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கிறான். அவரே வந்தார்னா நான் ஏமாத்துறோம். 3 பேர் அந்த ஹதீஸ்ல 3 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டுவாங்க. 3 விஷயம் என்னன்னு கேட்டா, ஒன்னு இப்ராஹிம் நபியை சுட்டி காட்டுவாங்க, இந்த முழு சம்பவத்தை சொல்ற தெரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, யூசுப் நபி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பொய்யான ஒரு பழி சுமத்தி ஜெயில அடைக்கப்பட்டுருவாங்க. அந்த எஜமானி வந்து, வீட்டுடைய எஜமானி வந்து இவரை வந்து தவறான ஒரு நடத்தைக்கு அழைக்குவாள். இவங்க உடன்பட மாட்டாங்க. உடனே என்ன செய்வாங்க? அவர் மேலே ஒரு பழி சுமத்தி, அங்க மன்னர் குடும்பத்திலே இவர் விளையாடிட்டாரு அப்படின்னு சொல்லி பொய்யாக பழிய சுமத்தி கடைசியில் நினைஞ்சிருவாங்க, ஜெயில அடைச்சிருவாங்க. பல வருடங்கள் ஜெயில இருப்பார். அல்லாஹ்விடத்தில் முறையாடி அங்கேயும் தாவா பண்ணிட்டு இருப்பாரு. ஜெயில உள்ள கைதிகள் போய் செய்வாரு, அர்பாபுன். அப்படியே சூரா யூசுப் படிச்சா உங்களுக்கு தெரியும். 12வது அத்தியாயத்தை படிச்சீங்கன்னு சொன்னா, அர்பாபுன் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார், ஏன்பா பல தெய்வங்கள் இருப்பது நல்லதா, ஒரே ஒரு இறைவன் இருப்பது நல்லதான்னு சொல்லி ஜெயிலையும் என்ன செய்யறாரு? இவரு தாவா தான் பண்ணிட்டு இருந்தாரு, விடல இவரு யூசுப் நபி. இப்படி பல விஷயங்கள் இருக்கும் பொழுது ஒரு ஜெயில இன்னும் சில பேர் அடைபட்டிருக்கிறாங்க. சுருக்கமான சம்பவம் சொல்றோம். அதுல வந்து ஜெயில இருக்கக்கூடிய கைதிகள்ல ஒருத்தர் வந்து கேட்கிறார், நான் ஒரு கனவு கண்டேன், எனக்கு அது வந்து அதுக்கு ஒரு விடை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே, கனவுக்குள்ள யாருக்கு விடை சொல்ல இயலாது. யூசுப் நபிக்கு வந்து அதை கற்றுக் கொடுத்திருந்தான்.
அல்லாஹ் என்ன செஞ்சான், யூசுப் நபிக்கு கனவுடைய விளக்கத்தை அல்லாஹ் எனக்கு தாவீல் அஹாதீசி எனக்கு கற்று தந்திருக்கிறான் அப்படின்னு யூசுப் நபி சொல்லுவாங்க. அதனால அந்த கனவுக்கு என்ன விளக்கம், அந்த கனவு அந்த விளக்கம் எவனா சொன்னா பொய்யது. இவருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தான். அந்த வகையில் அவர் கேட்பாரு. என்ன கேட்பாருன்னா, இன்னி அராணி ஆசிர் ஹம்ரா, நான் பல ரசம் பிழிவது போல நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டா யூசுப் நபி சொல்லுவாங்க, நீ ஏற்கனவே ராஜாவுக்கு பல ரசம் புளிந்து கொண்டு வேலை செஞ்சுட்டு இருந்த, உன் மேல பரிசு முத்தி உள்ள அடைச்சுட்டாங்க, நீ பழைய வேலைக்கு போவ, சீக்கிரம் விடுதலையாகி நீ போயிருவ அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னொருத்தர் என்ன செய்வார், கனவு கொண்ட சொல்லுவாரு, நான் தலையில ரொட்டியை வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருந்தேன், பறவைகள்லாம் ரொட்டியை சாப்பிட்டுருச்சு அப்படிம்பாரு. அப்ப ஒரு நிமிஷம் முடிஞ்சு போச்சு, உன்னை வெளியேற மாட்ட, உனக்கு மரண தண்டனை சொல்லுவாரு. அப்ப அவன் மரண தண்டனைக்கு ஆளாயிருவான், இவர் விடுதலை ஆயிடுவார். யாரு, சக கைதி விடுதலை ஆயிடுவார். கனவுல சொன்னபடியே நடந்துடும். இதுக்கெல்லாம் ராஜா ஒரு கனவு காணுவார். என்ன கனவு, 7 மெலிந்து போன மாடுகள் கொளுத்த 7 மாட்டை சாப்பிடுது. மாடை சாப்பிடாது, ஆனா கனவுல எது நடக்குங்களா. அப்ப கனவுல கொளுத்து போன 7 மாடு இருக்கிறது, மெலிஞ்சு போன 7 மாடு வருது. இந்த 7 மாடு கொளுத்து போன 7 மாட்டை சாப்பிட்டுருது. இப்படி கனவு கொண்டு எல்லாத்தையும் கூப்பிடுறாரு ராஜா, என் கனவுக்கு வழக்கம் சொல்லுங்க. ஒருத்தனும் தெரியல. உடனே என்ன செய்யறாங்க, இந்த விடுதலை போனார்ல அவர் சொல்றாரு, ஜெயில ஒரு ஆள் இருக்காரு, எனக்கு ஒண்ணு சொன்னாரு, அது அப்படி பழிச்சிச்சு கரெக்டா, நான் விடுதலையாளன்னு சொன்னாரு, இன்ன வேலைக்கு நான் சேருவேன்னு சொன்னாரு, அந்த வேலைக்கு நான் கரெக்டா வந்துட்டேன், அவர்கிட்ட என்னை அனுப்புங்க, நான் மட்டும் ஜெயில போய் கேட்டு வர்றேன் அப்படின்னு அவரை விடுதலை செஞ்சு கூட்டிட்டு வாண்டுவார் ராஜா. இவர் என்ன செய்வாரு, அதிகாரம் பார்த்து அவரை ரிலீஸ் பண்ணி கொடுங்க, ராஜா கூப்பிடுறாரு அப்படின்னு யூசுப் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் முடியாது, வெளியே வரமாட்டேன், பழி சுமத்தினீங்க இல்லையா, அது என்னன்னு சொல்லு முதல்ல, இன்னும் 10 வருஷம் கூட இருப்பேன், குற்றம் சுமத்த பற்றிய நான் குற்றவாளி இல்லை என்ற முடிவு தெரியாமல் நான் இங்கிருந்து வெளியே மாட்டேன். பல வருடங்கள் இருந்துட்டு இப்படி ஒரு வாய்ப்பு வருது, ராஜா கூப்பிடுறாரு, உங்களை விடுதலை செஞ்சாச்சுன்னு மாட்டேன, முதல்ல நீ போய் என் மேல இந்த பழி சுமத்தினாங்கல்ல அது என்னங்கிறத முதல்ல விசாரிக்க சொல்லு, அதனுடைய உண்மையை கண்டு நான் குற்றமற்றவன் சொல்லு, அப்பதான் வெளியே வருவேன். ஜெயில் வாழ்க்கை எனக்கு பெருசு கிடையாது, பழிய சுமந்துகிட்டு வெளியே வர்றது எனக்கு தாங்க முடியல அப்படின்னு சொன்ன. திரும்பி போன உடனே அப்புறம் கூட விசாரிச்சா இவர் மேல பொய் புள்ளிதான் சுமத்தி இருக்கிறாங்க என்ற உண்மையெல்லாம் தெளிவாயிரும். அது சூரா முழுசா வரும். இத ரசூலுல்லாஹ் முழுமையா சொல்லிட்டு சொல்றாங்க, யூசுப் நபிட்ட போய் சிறை வாழ்க்கையில இவ்வளவு நாள் அனுபவிச்ச பிறகு விடுதலையா செய்யணும்னு கூப்பிடுறாங்க, மாட்டேன்ட்டாரு. அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்டா போயிருப்பேன். எவ்வளவு நாள் ஜெயில கிடக்குது, ஜெயில சாதாரண செய்யுமா, அந்த மனுஷனுக்கு அவ்வளவு உறுதி, எனக்கு மேல உறுதியா இருந்திருக்காருங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யூசுப் நபியுடைய அளவுக்கு நான் அதிக காலம் பல வருடங்கள் ஜெயில தங்கி இருந்து இந்த மாதிரி விடுதலை செய்யற ஒரு வாய்ப்பு இருந்திருக்குமே, ஆனால் அஜப்து தாய அந்த ஆர்டரை கொண்டு வந்தார்ல, அவருடைய ஆர்டரை ஏற்றுக்கொண்டு நான் விடுதலையாகத்தான் நினைச்சிருப்பேன். அல்லாஹ் யூசுப்புக்கு அருள் செய்யட்டும், அவருடைய அந்த உறுதிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், அவ்வளவு உறுதியா நின்றாரு. ஜெயில இருந்து கூட பழியோட வெளியே வர முடியாது, பழியை நீக்கிட்டு தான் வருவேன், குற்றம் சுமத்தப்பட்டவனா நான் வரமாட்டேன், அதுல என்ன விஷயம் ஜட்ஜ்மெண்ட் வரணும், அது வரைக்கும் வரமாட்டேன் என்று சொன்னாரு. அதுல என்னை விட ஒரு மேலானவரா இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இப்ராஹிம் நபியை ஒப்பிட்டு காட்டின்னு சொல்றாங்க. நமக்கு ஏதாவது குழப்பம் வந்தால் இப்ராஹிம் நபி நம்ம எல்லாம் ஏமாத்திரம்ங்க அதுலயும் சொல்றாங்க, அடக்கமா சொல்றாங்க. யூசுப் நபியை பத்தியும் சொல்றாங்க. அதே மாதிரி லூத் நபியுடைய காலத்தில் அவங்க ஓரின சேர்க்கையில அந்த மக்கள் ஈடுபட்டு இருந்தாங்க. அவங்கள மலக்குகளை விட்டு அழிக்க வரும் பொழுது மலக்குகள் ஒரு இளைஞர்கள் தோற்றத்தில் வர்றாங்க. அவங்களுக்கு இந்த இளைஞர்கள் ரொம்ப பர்சனாலிட்டியா இருந்தவன, இவங்க வழக்கமான ஹோமோசெக்சுவல் ஈடுபட்டவங்க இருந்ததுனால மலக்குகளை விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவர் என்ன செய்யறாரு, விருந்தாளி வந்திருக்கிறாங்க, அவங்கள ஒண்ணும் செய்யாதீங்கப்பான்னு சொல்லி அவர்கள் சொல்றாரு. அவங்க கேட்கல. அப்ப என்ன செய்யறாரு, ஆவி இலா ருக்குனின் சதீத், எனக்கு பெரிய குடும்ப பலமும் மக்கள் சப்போர்ட் எனக்கு இல்ல, நான் தனிச்சு என் குடும்பத்தோட மட்டும் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் ஆவி இலா ருக்குனின் சதீத், வலிமை மிக்க ஒரு பலத்தை நான் சார்ந்திருக்கிறேன், அவன் என்னை காப்பாற்றுவான் என்று சொன்னாரு. அந்த விஷயத்தில் அவருடைய உறுதி ரொம்ப மெச்சத்தக்கது. ஊரே திறந்தவரை அழிக்க வரும் பொழுது கொஞ்சம் கூட பயப்படாம ஆவியிலா ருக்குனின் சதீத் என்று சொன்னாரு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 நபியையும் ஒப்பிட்டு காட்டி, இவர்கள் எல்லாம் நானே பிரமிக்கிற வகையில, நானே ஆச்சரியப்படுற வகையில
நானே அவர்களை பெரிதாக மதிக்கிற வகையில இவங்களுடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது இதையும் சொல்றாங்க. டாபிக் நமக்கு என்ன? இப்ராஹிம் நபி டாபிக் மட்டும்தான். டாபிக் என்ன? இப்ராஹிம் அலை இது எந்த இதுல வருதுன்னு கேட்டா புகாரியில 3372வது ஹதீஸ். இந்த 3 சம்பவத்தையும் சொல்லி நான் யூசுப் அளவுக்கு நான் ஜெயில இருந்திருந்தால் நானும் வெளியே வந்திருப்பேன், அவர் வரமாட்டேன்ட்டாரு. இப்ராஹிம் நபிக்கு சந்தேகம் வந்திருக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நாமெல்லாம் ஏமாத்துறோம், நமக்கு வராம இருக்குமா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு யாருமே ஆதரவற்ற ஒரு நிலையில இருந்தும் கூட லூத் நபி அவர்கள் நான் பலமான ஒருத்தனை பற்றி பிடித்திருக்கிறேன், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கிறான்னு சொல்லி நினைஞ்சாரு, உறுதியோட இருந்தாரு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டுகிறார்கள். இந்த செய்திகள் சம்பந்தப்பட்ட வசனங்களை பார்ப்பதாக இருந்தால் குர்ஆன்ல 2:260 இப்ராஹிம் நபி சம்பந்தப்பட்ட விஷயம், 17வது அத்தியாயத்தில் 78 இருந்து 80 வரைக்கும் லூத் நபி சம்பந்தப்பட்ட விஷயம், 12வது அத்தியாயத்தில் 50 இருந்து 52 வரைக்கும் இந்த யூசுப் நபி அவர்கள் ஜெயிலில் இருந்து வரமாட்டாங்கல்ல அந்த விஷயங்கள்லாம் இடம்பெற்றிருக்கிறது. இவ்வளவையும் சொல்லிவிட்டு இப்ராஹிம் நபியை உதாரணம் காட்டி சொல்வதற்கு என்ன விளங்குறோம்? யாரும் தப்பிக்க முடியாது. 100% ஈமான் என்பதுங்கிறதே கிடையாது. சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். அப்படித்தான் அல்லாஹ் நம்மளை படைச்சா கேள்வி கேட்பானா? ஒருத்தரையாவது இப்படி அப்படின்னு படைச்சிருந்தா நீ அவர் மாதிரி ஆவலன்னு கேட்கலாம், நீங்க இவர் மாதிரி போகலன்னு கேட்கலாம், உனக்கு ஏன் இப்ராஹிம் நபியுடைய உறுதி உனக்கு இல்லைன்னு கேட்கலாம், உனக்கு ஏன் அந்த உறுதி இல்லைன்னு கேட்கலாம். அப்படி யாரையும் படைக்கலையே, ஒருவர் கூட இல்லையே. அப்ப இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இதெல்லாம் எதனால வந்தது என்று கேட்டால் சில மார்க்க அறிஞர்கள், சில பெரியார்கள், சில சேக்குமார்கள் ஒரு தோற்றத்தை வைத்துக் கொண்டு உங்களுக்கெல்லாம் இருப்பதை விட அவங்களுக்கு கூடுதலா என்னமோ இருக்குது என்பதாக ஒரு படம் காட்டினார்கள். அப்படியே நம்மளை பயிற்றுவித்தார்கள். நமக்கு என்ன வருது? அஜர்த்து மாதிரி நமக்கு ஈமான் இருக்குமா, ஆலிம்சா மாதிரி இருக்குமா, ஷேக் மாதிரி இருக்குமா என்ற ஒரு எண்ணத்தை நமக்கு உண்டாக்குன காரணத்தினால் இது போன்ற ஈமான்ல ஒரு குழப்பம் வரும்பொழுது நம்ம என்ன செய்யறோம்? தடுமாறி நம்ம தப்பான வழியில் இருக்கிறோமோ, நம்ம ஃபெயில் ஆகிறோம் நினைக்கிறோம். ஒரு காலம் ஃபெயில் ஆக மாட்டோம். ஒரே தீர்வு என்ன? இப்படித்தான் நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோம். உள்ளது உள்ளபடி எல்லாத்துக்கும் நேரத்தை எங்க வந்து நிக்கி? உள்ளது உள்ளபடி என்ன? மனுஷன் இப்படி படைக்கப்படல. 100% கண்ணால் பார்க்காத விஷயத்தை நம்பக்கூடிய வகையில் ஒரு மனிதனும் படைக்கப்படவில்லை, ஒரு இறைநேசரும் படைக்கப்படவில்லை, ஒரு நபியும் படைக்கப்படவில்லை என்பதை புரிந்து கொண்டால் குழப்பம் வருமா? இப்ப அப்படி யாருக்காவது குழப்பம் வறுமையானால் மருந்து சொல்லி தந்தாச்சு, வரும். வந்தா என்ன செய்யணும்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஆமன்து பில்லாஹ் வராது, குறைஞ்சிரும், படிப்படியா குறைஞ்சிரும். சில நேரத்தில் இப்படி லாஜிக்கா கேள்வி கேட்டு இப்படி குழப்பம் வரும் பொழுது இதை சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா என்னமோ பேசி நமக்கே யாவும் வராது. என்னமோ நினைச்சிட்டு இருந்தோம், என்னமோ ஃபீல் பண்ண மாட்டேன், என்ன நினைச்சோமே வராது. உண்மையில அல்லாஹ் இருக்கிறான் என்பது, ஷைத்தான் இருக்கிறான் என்பது அது உங்களுக்கு உறுதியாகும். ஷைத்தான் ஒருத்தன் இருக்கத்தான் செய்யறான், அவன் தான் இதை உண்டாக்குறான், கண்டிப்பா அல்லாஹ் ஓடி போயிருவான் என்று இஸ்லாம் உண்மை என்பது இந்த வார்த்தையை சொன்ன உடனே நம்ம என்ன நினைச்சோன்னு மறந்து போயிருங்க. என்ன குழப்பத்தை ஏதோ திங்க் பண்ணிட்டு இருந்தோம் தெரியலையேன்னு போயிடும். ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தா கூட வராது. அப்புறம் 2 நாள் 3 நாள் கழிச்சு மறுபடியும் வந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் போட்டீங்கன்னா ஓடி போய்விடும். அப்ப ஈமானில் குழப்பம் என்று சொல்லி நீங்க என்ன செய்யாதீங்க, யாரும் பயப்படாதீங்க. இது மன தீர்ந்துருச்சா? இப்ப அப்படி யாருக்காவது இருந்த நோய் இருக்காது நினைமே, இது மாதிரி யாருக்காவது அந்த குழப்பம் இருக்குமே, ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம், இந்த மருந்துக்கு அப்புறம், இந்த உண்மையை வழங்கினதுக்கு அப்புறம் நமக்கு இருக்குமா? அப்படி இல்லைன்னு சொன்னா சரி, அப்ப ஈமான் இல்லைன்னு அர்த்தம். இதுதான் யதார்த்தம் புரிஞ்சு கொண்டாலும் ஈமான் அர்த்தம். அப்ப இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு ஈமான்டா என்னங்கிற ஒரு வழிகாட்டுதல், இப்ராஹிம் நபி மூலமாக ஈமான் அளவு எவ்வளவு தான் இருக்கும் என்ற வழிகாட்டுதல் எல்லாம் பெற்றுக் கொள்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. அவற்றையும் எப்படி புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக உள்ளது உள்ளபடி எப்படி புரிந்து கொள்வது என்பது இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்க்கலாம்.